தேடிச் சோறுநிதன் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இது பாரதியார் பாடுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த காலத்துல நிறைய ஃபார்வர்ட் திங்கிங்கோட நிறைய பாட்டு பாடியிருப்பாரு. அதுல இந்த லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கவனிங்க, இதுல தேடி சோறு நிதன் தின்று, எங்க என்ன மாதிரி ஃபுட் கிடைக்கும் தேடி சாப்பிட்டு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மத்தவங்கள பத்தி காசிப், பின்னாடி பேசுறது, புறம் கூறல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அடுத்த ரெண்டு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. இதுல ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. யார் ஒருத்தருக்குள்ள இன்செக்யூரிட்டி, நெகட்டிவான ஃபீலிங், அவங்களே லோ செல்ஃப் எஸ்டீம், நெகட்டிவான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கோ, அவங்கதான் மத்தவங்க டவுன் ஆகிற மாதிரி, மத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி, மத்தவங்க கெடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் கூட. அடுத்த லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கூடிக்கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறேன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயும் பாரதியார் பாடுறாரு. இதை ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, நான் ஒரு இத்தனை வருஷத்துல ஒரு 9 இயர்ஸ் கிட்ட ஒரு ஹெச்ஆரா, பீப்புள் டெவலப்மெண்ட் பர்சனா, ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் பர்சனா, நிறைய டாக்ஸிக்கான பீப்புள் கூட, டாக்ஸிக்கான கல்ச்சர்ஸ்ல நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். ஸோ ரீசன்ட் டேஸ்ல நான் பார்த்த நிறைய போஸ்ட்ல வந்து ஜென்ரலைஸ்டா சில விஷயங்கள் மென்ஷன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த பர்டிகுலர் பீப்புள் தான் சொல்லிட்டு அதுக்கு நிறைய லைக்ஸும் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து ஜென்ரலைஸ்டா இருக்கிற விஷயங்களை மாத்தணும், இன்னொன்னு நிறைய விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல ஐ ஃபீல் சம்வேர் ஹராஸ்ட். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடலாம். பட் ஆனால் இட் வில் டேக் டூ மச் டைம். ஒரே வீடியோவில் போட்டால் அது யாரும் கேட்க முடியாது. ஸோ அதனால ஒரு சீரீஸாக போடலான்னு இருக்கேன். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு வேலை மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சில டவுட்ஸும் இருக்கலாம். அதை கேட்குறப்போ கண்டிப்பா அதுக்கான ரெலவெண்ட் வீடியோஸும் அது ரிலேட்டடா நான் ஃபீல் பண்ண விஷயங்களை நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன்.